முக்கியமான 2 முக்கியமான விஷயங்கள பத்தி பேச போறோங்க. அது என்னன்னாக்க, பாகிஸ்தான்ல முக்கியமான ஒரு அமைச்சருங்கிறதோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுக்குள்ள மாலிக்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்னிங்க குடுத்துருக்காங்க. யாருக்கு? இந்தியாவுக்கு வார்னிங் குடுத்துருக்காங்க. என்ன வார்னிங் குடுத்துருக்காங்கன்னா, நீங்க வந்து இந்த ஒரு நீர் அதாவது இப்ப இந்த சிந்து நதியிலேருந்து வர்ற தண்ணீர நிப்பாட்டிட்டாங்க பார்த்தீங்களா? இந்த சிந்தூர் பிரச்சனைக்கு அப்புறம் அந்த புல்வாமா அட்டாக்கு அப்புறம் வந்து அந்த தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க இந்தியா சைடு. ஸோ நிப்பாட்டினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அதிகமாக வந்து இந்தியா வந்து இதை பண்ணியிருக்கக்கூடாது, தண்ணி வந்து எங்களுக்கு கொடுக்கலன்னா உங்கள் கையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மினிஸ்டர் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசுனாங்க, அதுக்கப்புறம் உள்ள தலைவர்கள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்க்க போகிறோம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானில் வந்து இப்போ ஆக்கிரமிப்பு பிஓகேன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆக்கிரமிப்பு உள்ள காஷ்மீர். ஸோ அந்த காஷ்மீர் மக்களில் இப்போ எல்லாரும் வந்து இந்தியா பக்கம் நாங்கள் போகிறோம், உங்கள்கிட்ட நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பலை, நீங்கள் எங்களை வந்து ரொம்ப வந்து துன்புறுத்துறீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடக்குது. அதாவது லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மக்கள் மேலே வந்து ட்ரோன் அட்டாக்கு நடந்திருக்குங்கிறாங்க. ஏன்னா நாட்டு மக்கள் மேலேயே வந்து ட்ரோன் அட்டாக், அது பாம்பு போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், எங்களோட அடிப்படை உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு வந்து சரியான பிஸ்னஸ் இல்லை, எல்லாமே வந்து முடக்கி வச்சுருக்கீங்க, எங்களோட பொருளாதாரம்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து மேம்படுத்துறதுக்கு தான் கேட்குறோம், ஆனால் எங்களோட செல்வங்கள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தான். எல்லாருக்கும் வணக்கம், நாங்கள் வானது பலா, வாங்க வீடியோக்கள் போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி என்ன தாங்க நடக்குது பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னாக்கா, பிஓகேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த பிஓகேங்களை வந்து இதுக்கு முன்னாடி இந்தியா தான் நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, 1947 வந்து சுதந்திரம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஓகே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த முக்கியமாக அந்த அரசர், அங்கே உள்ள அரசர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. யார்? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த அரசர் இருக்கும்போதே இந்த பாகிஸ்தானை வந்து அப்போ பிரித்து கொடுத்துட்டாங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த காஷ்மீரை பிடிக்கிறதுக்காண்டி வந்து மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சுக்கிட்டு உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணும்போது தான் தெரியுது இந்த அப்புறம் வந்து இந்த இவர் என்ன பண்ணுறாங்க, இந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, இல்லை நாங்கள் வந்து இந்தியாவோட போயிடுறோம், நாங்கள் வந்து பாகிஸ்தானில் போகிறதுக்கு விரும்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியாவோட உதவி கேட்டவுடனே இமீடியட்டாக இந்தியா என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க படைகளை உள்ளே இறக்கி இது பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து இந்த பிஓகே வந்து பிரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு கேப்சர் பண்ணாங்களோ அது எல்லாம் வந்து பாகிஸ்தான் சைடு போயிடுது. ஸோ அது இப்போலேருந்து இப்போ வரையும் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு காஷ்மீர் ஃபுல்லாக எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் பாகிஸ்தான் வந்து அவங்களோட சைடில் வந்து அவங்கள தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பி நிறையா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட வீரர்களை வந்து நிறைய பேர் வந்து இழந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த பிஓகே சார்ந்த மக்கள் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ 2-3 மாதமாகவே வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், ஒரு ஹாஸ்பிட்டலே வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்த ஒரு 28 அதாவது 22 பேர் வந்து இப்போ வரையும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஜூன் 28 அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60,000 பேருக்கு மேலே வந்து ஒரு லக்கில் கூடியிருக்காங்க. கூடியிருக்கும்போது அங்கே ட்ரோனை விட்டு அது மூலியமாக பாமை உள்ளே அனுப்பி அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது அட்டாக் பண்ணதை வந்து அதை பார்த்தோன்னே இமிடியேட்டாக என்ன பண்ணாங்க, அந்த குழு ஆர்ப்பாட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அதை வந்து தடுத்து அதை வந்து இமிடியேட்டாக வந்து செயலிழக்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து அங்கே வந்து பாகிஸ்தானில் அதிகமாக பேசப்படுற ஒரு இதாக இருந்துட்டு வந்து அவங்க என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கனாக்க, நீங்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப வந்து துன்புறுத்துறீங்க, நீங்கள் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் ஒரு அங்கமாகவே மதிக்க மாட்டேங்கிறீங்க, எங்களை வந்து ஒரு தனி நாடாக தான் வந்து பார்க்குறீங்க, எங்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் உங்கள் நாட்டோட இருக்கணும், எங்களை வந்து விட்டுருங்க, எங்களோட வளங்கள்லாம் எடுத்துக்கிறீங்க, எங்கள் நாட்டில் வந்து எங்கள் வளங்களில் வந்து முக்கியமாக இங்கே இருக்கிற மின்சாரம் அதிகமாக தயாரிக்கிறீங்க, எல்லாமே வந்து நீங்கள் வளங்களை எடுத்துக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜாயின் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமீன் கான் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு உரையை நாட்டுறாரு. இந்த உரையில் என்ன சொல்கிறாருனாக்க, நாங்கள் வந்து இந்தியாவோட போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு, நாங்கள் இந்தியாவோட ஜாயின் பண்ண போகிறோம், பிஓகே வந்து கண்டிப்பாக ஒரு நிலையில் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ண போகுது அப்படிங்கிற வந்து
சொல்கிறாங்க. ஏன் முக்கியமாக சொல்கிறாங்கனாக்க, எங்களோட உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து கட்டுப்பாடுகள் வச்சுருக்கீங்க. ஸோ கட்டுப்பாடுகள் மீன்ஸ் இங்கே வந்து இணைய சேவை உள்பட வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்க. இணைய சேவையே இங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பிரச்சனைகளை பற்றியெல்லாம் வந்து இங்கே இவருங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள பொருளாதார பிரச்சனையை பற்றியும் வந்து இந்த அமீர் கான் வந்து வழக்கு பேசுகிறாரு. இதை வந்து எதுவுமே வந்து இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது, இங்கே உள்ள மக்களுக்கு உண்டான அடிப்படை உரிமை கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கான காரணமே வந்து வர்ற ஜூலையில் வந்து அங்கே ஒரு ஜூலை 27 வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனில் வந்து தனி தொகுதின்னு ஒன்று ஒதுக்க போகிறாங்களாம். ஸோ அந்த தனி தொகுதியை ஒதுக்கி அந்த தனி தொகுதியில் நிற்கிறவங்க அந்த ஊரை சார்ந்தவங்க, யாரும் இந்த பிஓகே சார்ந்தவங்க இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தவங்களை வந்து அங்கே நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டி அவங்கள இப்போ இவங்க நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் எதுவுமே வந்தாலும் பண்ணணும். அவங்கள நிப்பாட்டினீங்கன்னா அவங்க அந்த பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணுமோ அதை எல்லாமே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 60,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த 60,000க்கு மேற்பட்ட மக்களை வந்து ஈடுபடும் போது அங்கே ட்ரோன் அட்டாக் வந்து நடக்குதுங்கிறாங்க. இந்த ட்ரோனில் வந்து பாம்புகளை போட்டு மக்களை வந்து கொல்றதுக்கு சதி பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகள்னால வந்து அங்கே உள்ள முக்கியமாக அந்த ஜூன் 5ஆம் தேதி அங்கே தொழுகை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ தொழுகை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த 58 பேரை வந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ தொழுகை பண்ணிட்டு இருக்கவங்களையும் வந்து நீங்கள் வந்து கொல்றீங்க. ஸோ இதனால வந்து நம்ம இப்போ இந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்தியா, உங்களுக்கு நாங்கள் வந்து தண்ணி தர மாட்டோம். ஏன்னா நீ வந்து ஒரு நண்பனாக இருந்தால் உனக்கு நான் தண்ணி தரலாம், ஆனால் நீ நண்பனே கிடையாது, நீ எங்கம்மா நாட்டு மக்களை கொள்றதுக்கு நீ வந்து தீவிரவாதிகள் அனுப்பிட்டு இருக்க. ஸோ அதனால நான் உங்களை வந்து என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து நாங்கள் நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாச்சு, அவங்க சைடில் வந்து அதிகமான எதிர்ப்புகள் வந்துச்சு. அங்கே உள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சரான அவங்களாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து எப்படி எங்கள் தண்ணி நிப்பாட்டலாம், அப்போ நாங்கள் வந்து அப்போ 1960 காலகட்டங்களில் நம்ம போயிட்டு வந்து முக்கியமாக ஐநாவை சந்தித்தோம். ஐநாவை அங்கே வந்து ஒரு உறுப்பினர்கள் அமைச்சு நீங்கள் 2 பேரும் தண்ணியை வந்து பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். நீங்கள் எப்படி வந்து இதை வந்து நீங்கள் தனியாக நீங்களே யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு குடும்பமாக யூஸ் பண்ண முடியுமா, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் உள்ள மினிஸ்டர் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ நேற்று ஒருத்தர் பேசியிருக்காரு, யாருனாக்க கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர்னு சொல்லிட்டு மாலிக் அப்படிங்கிறவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் தண்ணியை நிறுத்தினீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் கையை வெட்டுவோம். ஏன்னா அங்கே இருக்கிற நம்ம அண்டை நாடான அவர் பேசுனது, நம்ம அண்டை நாடான பிரதமர் என்ன பண்ணுறாருனாக்க, உங்களுக்கு தண்ணி தரமாட்டேன், உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஸோ அதையே வந்து இப்படி கண்டினியூ பண்ணாக்க நாங்கள் அவங்களோட கையை வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிகமான பிரச்சனையெல்லாம் வந்து அங்கே போயிட்டுருக்கு. அடுத்து இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர்னு சொல்லிட்டு இது வந்து லீகலான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த லீகலான அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து மதிக்கணும், நீங்கள் வந்து அந்த உண்டான நீரை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் என்னாச்சு, இதில் அங்கே இருக்கிற சபாஸ் ஷரீஃப், அது மட்டும் இல்லாமல் அசீம் முனீர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் இருக்குது. அசீம் முனீர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2020 காலகட்டங்களில் அவர் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதை தண்ணி நிப்பாட்டினீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் தண்ணி நிப்பாட்டிங்கன்னா உங்கள் போர் புரியறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கிறாதீங்க, உங்கள் மேலே வந்து போர் புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடில் வந்து ஒரு திரட்டனை வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து யுனெஸ்கோவில் வந்து ஒரு முக்கியமான நம்மளோட அமைப்புகள்லாம் அங்கே இருந்துகிட்ருக்காங்க, நம்மளோட சார்ந்த ஒரு உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அனுமா சிங் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அங்கே வந்து நம்மளோட உறுப்பினராக இருக்காங்க. ஸோ ஐநாவில் அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் வந்து தீவிரவாதத்தை நீங்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க, அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்குறதில்ல, நம்ம நட்பு நாடுகளாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து தீவிரவாதத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதை வந்து கொடுக்க முடியாது, இந்தியா வாட்டரை வந்து நாங்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க வந்து உறுதியாக வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஓகே இதை வந்து நம்ம வந்து சர்வதேச லெவலுக்கு கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணுறாங்க, நீ வந்து அந்த 1960 வந்து நீ வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக பண்ணணும், ஆனால் நாங்கள் வந்து இதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சைட்லேருந்து எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கல, நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எங்கே போனாலும் இது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைடில் உள்ள மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சைடு உள்ள முக்கியமான மினிஸ்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க,
நீங்கள் வந்து அகமது லியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருனாக்க, நீங்கள் வந்து இதை வந்து நிப்பாட்டி வச்சிங்கன்னா உங்கள் மேலே போர் புரிகிறதுக்கான எல்லா காரணமும் வந்து இருக்குது, நாங்கள் உங்கள் மேலே வந்து போர் புரிவோம். ஏன்னா இந்த தண்ணியை நம்பி தான் வந்து 24 கோடி மக்கள் வந்து இதை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. விவசாயத்துலேருந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இதை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இது நிப்பாட்டினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே தண்ணியை வந்து இமிடியேட்டாக திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு வந்து சொல்லினா நிற்கிற மாதிரி தெரியலங்க. இந்த பிரச்சனை அப்படியே தான் போயிட்டு இருக்க போகுது. ஏன்னா இவங்க வந்து அங்கே வந்து இப்போ அதிகமான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. உள்நாட்டு பிரச்சனையாக இருக்குது, பலூச்சிஸ்தான் பிரச்சனை, பிஓகே பிரச்சனை. இப்போ வந்து ஆப்கானிஸ்தானோட பார்த்தீங்கன்னா அவங்க சைடு அதிகமாக வந்து குண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை வந்து பாகிஸ்தான் உள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்தியாக்கிட்டையும் அடிக்கடி வந்து உருண்டை இழுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வாங்கி கட்டிக்கிறது, அதுக்குண்டான ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணிக்கிறது. ஏன்னா அவங்க வந்து சைடில் உள்ள தீவிரவாதிகளை உள்ளேக்கு அனுப்பி இங்கே உள்ள அப்பாவி மக்கள் 26 பேரை கொண்டுட்டாங்க. கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்தியா ஓகே நீ வந்து ஏன் நாட்டில் ஏன் மக்களே வந்து கொள்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை வந்து நிப்பாட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ வரையும் அவங்களுக்கு தண்ணி போகவே இல்லை. இனிமேல் வந்து மழைக்காலம் வந்தாலும் அந்த டயத்தில் திறந்து விட்டாலும் அவங்களுக்கு அதிகமான சேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து பாகிஸ்தான் பேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு குண்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. நிறைய இடத்துல நிறையா பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் வந்து அடங்கலைன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே உள்ள பிரச்சனைகள் 2 பிரச்சனைகள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஒன்று வந்து பிஓகேல உள்ள பிரச்சனை, அங்கே மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து மாலிக் என்ன சொல்கிறாரு, கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர், நாங்கள் வந்து இந்தியாவை வந்து கையை வெட்டாமல் விட மாட்டோம், தண்ணியை வந்து ஆஃப் பண்ணானா கையை வெட்டாமல் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான பேச்செல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தால் வாங்க அடுத்தது பார்ப்போம்.